டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவருடைய 13வது படமான மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான ஷூட்டிங்காக முடிச்சிருக்காரு. இவர் இப்போ SK14 படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ மிஸ்டர் லோக்கல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா May 1 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் சில காரணங்களால் இந்த படத்துக்கான ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ May 17 பார்த்தீங்கன்னா SK13 ஆகிய இந்த மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து SK14 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு AR ரகுமான் அவர்கள் இசையமைக்க ரகுல் பிரீத் சிங் இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பேரப் ஆயிருக்காங்க. ஸோ SK14 கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம விக்னேஷ் சிவன் கூட ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சது. விக்னேஷ் சிவன் மற்றும் சிவகார்த்திகேயன் மற்றும் அனிருத் இவங்க காம்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றது குறித்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா LIC அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருப்பாங்களாமா. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டெபியூட் ஹீரோயின் கல்யாணி இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரியும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்க. ஸோ விக்னேஷ் சிவன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு, நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு எனர்ஜெட்டிக்கான க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான கண்டென்ட்டோட தான் வராங்க. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்னு படத்தோட டைட்டில் இருக்கும்போதே படம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற லெவல் இதாக தான் இருக்க போகுது. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ மிஸ்டர் லோக்கல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பேரப் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி டீசர் பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ படத்துக்காக ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஃபிலிமாக உருவாகுது. AR ரகுமானே சிவகார்த்திகேயனுக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னும் போது அந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருக்குது. அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் நம்ம அனிருத் அப்படின்னும் போது இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்னு விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.